என்ன விஸ்வா, கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? சார். அன்பரசி, நீ ரெடியா? ரெடி சார். சி, டோர்னமெண்ட்டுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால இன்னைக்கு ஃபுல் டே நீங்க 2 பேரும் ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் பிராக்டிஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? அண்ட் எனர்ஜி ட்ரிங்க் உங்களுக்கு அப்பப்போ தேவைப்படும். இந்த பிச்சைக்காரி கிட்ட தனியா தான் கேட்க முடியுமா? எல்லார்கிட்டயும் கேக்குற மாதிரி கேக்குறீங்களே விஸ்வா. அவ கொலை பட்னியில வந்திருக்கா. 1 மணி நேர பிராக்டிஸ தாங்குறதே கஷ்டம். இதுல ஃபுல் டே என்னத்தை கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு சின்ன வார்ம் அப் பண்ணிக்கலாம். இந்த கிரவுண்டே ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்துருங்க. ஓகே? உங்க தைஸ லூசன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே சார். என்ன சந்திரா? அம்மா, என்னன்னு தெரியலம்மா. என் அம்மாவோட கைப்பக்குவம் மாதிரியே இந்த சாப்பாடு இருக்குமா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என் கையால சாப்பிட்டது என் மேல எவ்வளவு உயிரா இருந்தா இன்னும் அது உங்க ஞாபகத்துல இருக்கும். இப்பவே ஓடி
ஓடி வந்து உங்க கால்ல விழுந்த கதறணும் போல இருக்குங்க. ஆனா நம்ம பொண்ணு உயிருக்கு அதுவே ஆபத்தாயிரும்னு நினைச்சாதான் என்னால அதை பண்ண முடியல. என்ன மன்னிச்சிருங்க. சந்திரா, அம்முங்கிறது உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தானே சொல்றீங்க? சாரி, அவங்கள பத்தி இப்ப வரைக்கும் எந்த விஷயமும் தெரியல. தெரியல சார். நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். தேடாத இடமே இல்ல. லைஃப் ஃபுல்லா அவளை தேடுறதுலயே போயிடுமோன்னு பயமா இருக்கு சார். நான் சாகிறதுக்குள்ள என் அம்மாவையும் குட்டிமாவையும் பாத்திர மாட்டோமான்னு தினம் தினம் ஏங்கிக்கிட்டே இருக்கேன். சந்திரா, அம்மா, நிச்சயமா அவங்க 2 பேரும் சீக்கிரமா கிடைச்சிடுவாங்க. நீ சாப்பிடுப்பா. அம்மா, சாப்பிட முடியலம்மா. என்ன சந்திரா, என் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம இப்படி எந்திரிச்சு போனா எப்படி? ப்ளீஸ் உட்காருங்க சந்திரா, ப்ளீஸ். எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சாப்பிடுங்க. சந்திரா, உனக்கே தெரியும், நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்துக்காக அடுத்தவங்களை சங்கடப்படுத்த கூடாது. உங்க ஒய்ஃபோட கைப்பக்குவம் மாதிரியே இருக்குன்னு சொன்னீங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கிற சாப்பாட்டை போய் நீங்க மிஸ் பண்ணலாமா? சாப்பிடுங்க சந்திரா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டிருக்கோம். இந்த சாப்பாடு செஞ்ச கைக்கு ஒரு தங்க வளையல் எடுத்து போடணும். அதுக்கு என்ன, சமைச்ச மல்லிகாவை வர சொல்றேன், போட்டு விடுங்க. ஏங்க, வந்ததுல இருந்து மல்லிகா மல்லிகான்னு சொல்றீங்க, ஆனா ஆளே காணலையே. அவளை பார்க்கவே முடியல. டேப்ல தண்ணி வரலையே. இந்த டேப்பே இப்படிதான் அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். பிளம்பரை வர சொல்லியிருக்கேன். அந்த ரூம்ல ஒரு வாஷ் பேஷன் இருக்கு, நீங்க அங்க வாஷ் பண்ணிக்க. ஐயோ, இங்கதான் வராங்க. இப்ப என்ன பண்றது? குழாயில தண்ணி வரலனா அவரும் இங்கதானே கை கழுவு வருவாரு. அதான் வாஷ் பேஷன்லயே தண்ணி வரலையே, தட்டிலே கழுவிக்கிங்க, பரவாயில்ல. எதுக்கு நீங்க ரூம் வரைக்கும் எல்லாம் போய்கிட்டு? ப்ளீஸ். சரி. சார், நாங்க இங்க பக்கத்துல இருக்கிற எங்க லேண்ட பார்த்துட்டு ஈவினிங் முடிஞ்சா வந்துடுறோம். அது என்ன முடிஞ்சா? இன்னைக்கு நைட்டு நீங்க இங்கதான் வந்து தங்குறீங்க. இல்ல, அங்க ஒரு வீடு இருக்கு. அங்க சௌகரியம் இல்லன்னா நாங்க கண்டிப்பா இங்க வரோம். இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குமா உங்களுக்கு? 2 நாளைக்கு மதுரையில தான் இருக்க போறீங்க. அது வரைக்கும் இங்கே இருந்துட்டு போங்க. இந்த மாதிரி கோச்சிங் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும். என்ன, எந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணாம அமைதியா இருக்க? சார், ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா எப்படி சார் ஆன்சர் சொல்றது? சொல்லணும் விஸ்வா, அதுக்கு தான் இந்த டெஸ்டே.
நான் தான் சொன்னேன்ல விஸ்வா, அன்பரசி லோக்கல்ல ஓடுறது தான் சரியா இருக்கும். அன்பரசி, உனக்கு தெரிஞ்சதை சொல்ல அன்பரசி. நாம ஜெயிக்கணும்னா இங்க திறமை மட்டும் பத்தாது. ஐயா கிட்ட ஊர்ல ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ அம்மா. யாருமா? அம்மாவா? அவங்க பேரு கஸ்தூரி. கஸ்தூரின்னு யாரும் இல்லையாமா இங்க? அம்மா இந்த நம்பர்ல இருந்து தானே கூப்பிட்டாங்க, இப்போ இல்லங்கறாங்க. நம்பரை மாத்தி ஏதாவது போட்டிருக்கியான்னு பாருமா. என்ன பார்சல் இது? அண்ணி, இதுல அன்பரசிக்கு தேவையான ஃபுட், ஷூ எல்லாமே இருக்கு. என் மேல கோவமா இருக்கிறதால நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டான் தான் உங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்தேன். நீங்க 2 பேர் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அன்பரசி கிட்ட இத கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இங்க பாருங்க, அவ வேண்டாம் சொல்லிட்டான்னு திருப்பி எல்லாம் கொண்டு வராதீங்க. டேய், நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம், அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்னமோ எங்களை மிரட்டிட்டு இருக்க. அன்னைக்கு அன்பரசி சொன்னதை நம்பாம அனன்யாக்கு சப்போர்ட் பண்ணது உன்னோட தப்பு. அன்னைக்கு மட்டும் நீ அப்படி பண்ணாம இருந்திருந்தனா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. நீயே நேரா போய் அன்பரசிய பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாம். திரும்ப திரும்ப அதே சொல்லி என்ன கொல்லாதீங்க அண்ணி. நான் என் லைஃப்ல செஞ்ச பெரிய தப்பே அதுதான். இன்னைக்கு கிரவுண்ட்ல அன்பரசி மயக்கம் போட்டு கீழே விழுந்ததை பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் அப்பவே பாதி செத்துட்டேன். சிவகாமி ஆண்டியும் அனன்யாவும் ஏன் தான் இவ்வளவு கொடூரமா இருக்காங்கன்னே தெரியல. அண்ணே, இத கார்ல வரும்போது நீ நிறைய வாட்டி சொல்லிட்ட. திரும்ப அதே கதைய பேசிட்டு இருந்தா நாங்க அன்பரசிய பார்க்க போறதுக்கு நைட் ஆயிடும். பரவாயில்லையா? சரி, சாரி. நீங்க போங்க. நீங்க வர வரைக்கும் நான் இங்கே நிக்கிறேன். அன்பரசி கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லுவா. நீங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க. ஓகே? அத நாங்க பாத்துக்கிறோம். கொடு. வரும். அக்கா, என்னக்கா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க? இதுல என்ன இருக்குன்னு தானே கேட்டேன். நீ டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு நானும் சுபாவும் உனக்கு கொடுக்கற ஒரு சின்ன கிஃப்ட். அக்கா, டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்குலாம் எதுக்குக்கா கிஃப்ட்? குட் क्वेश्चन. நீ ஜெயிச்சதுக்கு அப்புறமா இதை விட பெரிய கிஃப்டா தரும்.
இப்ப இந்த கிஃப்ட வாங்கிக்கோ. என்ன நீ அன்பரசி வெளியே வரான்னு சொல்லிருக்க வேண்டியதானே? வேணா வீட்லயே இருன்னு சொன்னா கேட்காம வாசல் வரைக்கும் விட்டுட்டு போவன்னு கூடவே வரா. அப்புறம் எப்படி நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றது? ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணுங்க. சொதப்பல்? ஏய் சும்மா நடிக்காதடா. அவ தரிசனம் இப்படியாச்சும் கிடைச்சதுன்னு உள்ளுக்குள்ள சார் சந்தோஷம் தானே பட்ட? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன நொப்படியெல்லாம் இல்ல. அவளை பார்த்ததுமே மூஞ்சி எப்படி பிரைட் ஆச்சுன்னு நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். இதுல அவ வரான்னு ஏன் இன்ஃபார்ம் பண்ணலன்னு சார் அப்படியே கோச்சுக்கிறாரு. வண்டிடுவா. ஐயோ ஐயோ அனன்யா, ஹே அனன்யா, என்னடி ஆச்சு? மா, ஏண்டி இப்படி கத்திட்டு இருக்க? மா, நான் செம்ம காண்ட்ல இருக்கேன். நீ எதுவும் பேசாம அமைதியா போ. சரிடி, சரி முதல்ல நீ உட்காரு. மா, போமா. என்ன, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? மா, அந்த பிளாட்ஃபார்ம் லோக்கல் பட்டிக்காட்டு பிச்சைக்காரி அவ. என்ன பண்ணா? என்ன கிரவுண்ட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டாமா. ஏய், என்னடி சொல்ற? அவளே சோத்துக்கு செத்தவ, அவ உன்னை என்ன பண்ணிருக்க போறா? மா, நாம நினைச்ச மாதிரி இல்லம்மா. எல்லா எனர்ஜி ஃபுட்டும் அவ வச்சிருக்கா. எப்படி? மா, அதான் தெரியாம நின்னுட்டு இருக்கேன் நானும். எங்கேயோ பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கா போல இருக்கு. நேத்து அவ கொலை பட்னில இருக்கும் போதே ஜெயிச்சாமா என்ன. இன்னைக்கு எனக்கும் அவளுக்கும் 10 செகண்ட் டிஃபரன்ஸ்மா. விஸ்வா வேற அவ முன்னாடியே என்ன வேணும்னே அசிங்கப்படுத்துறாரு. மா, நான் எப்படியாவது இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கணுமா. அவ தோக்கணும். அப்படி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, என்னால காலேஜ்ல தலை கூட காட்ட முடியாதுமா. ரொம்ப அசிங்கமாயிடுமா. நாளைக்கு கிரவுண்ட்ல அதே விஸ்வா முன்னாடி நீ ஜெயிப்ப. அப்புறம் அவ எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் டோர்னமெண்ட்ல அவ கண்டிப்பா தோப்பா. மா, அவ கிரவுண்டுக்கு வரமாட்டா, டோர்னமெண்ட்டுக்கே வரமாட்டா நீ சொன்னா ஓகேமா. அவ தோப்பான்னு நீ எப்படி சொல்ற? அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஊக்க மருந்து. என்னடி, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? நானும் காலேஜ் முடிச்சிட்டு வந்தவதாண்டி. மா, அத வச்சு என்ன பண்றதா பிளான்மா? நாளைக்கு நீ கிரவுண்ட்ல ஓடுறதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு போ. அந்த வேலைக்காரிக்கும் உனக்கும் 10 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தானே சொன்ன. நீ அதை எடுத்துக்கிட்டனா நீ அவளை விட 50 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸே காட்டலாம். மல்லிகா, ஐயா, அவங்க 2 பேரும் இங்க வந்து நம்மள பாத்துட்டு தான் போவாங்க. அதனால அவங்கள அசத்துற மாதிரி பிரமாதமா டின்னர் ரெடி பண்ணிருக்கோம். நேத்து உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, ஆனா பார்க்க முடியாம போயிருச்சு. இன்னைக்கு வந்ததும் அவங்கள உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஒரு சின்ன வேலை வெளியில இருக்கு, அதை போய் முடிச்சிட்டு வந்துடுறமா. என்ன மல்லிகா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க ஐயா. என்னாச்சு? இல்ல, ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கு நான் உடனே போகணும். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு இருந்தேன். சரி, அப்ப நாளை காலையில கிளம்பி போமா? இல்லைங்க ஐயா, இன்னைக்கே போனாதான் பிரச்சனை முடிக்க முடியும். அப்படியா? சரி, போயிட்டு திரும்ப வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அது தெரியலங்கய்யா. வேலை முடிஞ்சிட்டா உடனே வந்துடுறேன். மல்லிகா, இதுல 5000 இருக்கு. உன் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துரு. ஐயா, எதுக்கியா இவ்ளோ பணம்? போயிட்டு வரதுக்கு ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும்.
ஊருக்கு போற அது எப்படிமா பத்தும்? வாங்கிக்கமா, இந்தாம்மா புடிமா. ஐயா, நான் மீதியை எனக்கு தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். இப்ப எனக்கு 1000 ரூபாய் போதும். சரிம்மா, பத்திரம். வரேங்க ஐயா. பார்த்து போயிட்டு வாம்மா. என்ன மல்லிகா, நீ கிளம்பும் போது சகனமே சரியில்லையே. உன்னை நான் போக வேணாம்னு சொல்லலம்மா, ஆனா தயவு செஞ்சு இருந்துட்டு காலையில போம்மா. நான் இங்க இருந்தாதான் பிரச்சனை வந்துரும் ஐயா. அவரு கண்ணுல பட்டுருவேன். இத நான் உங்ககிட்ட சொல்லவும் முடியலையா. நீ எதுவும் யோசிக்க வேண்டாமா, அந்த போட்டோவை சாமி பக்கத்துல வச்சிரு. வேற வழியே இல்ல. ஐயா கிட்ட சொல்லாம தான் போகணும் போல இருக்கு. என்ன மன்னிச்சிரு முருகா. மா, நான் ராமச்சந்திர சாருக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க அவர்கிட்ட பேசிட்டு இருங்க. சரிப்பா. மல்லிகா, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். அவங்க வந்தாங்கன்னா நான் இப்ப வந்துருவேன்னு சொல்லு. என்ன இவ சமைச்சிட்டு இருக்கா? எங்க இருந்து இவளுக்கு இதெல்லாம் கிடைச்சது? ஹலோ, சொல்லுங்க சார். எப்படி இருக்கா அன்பரசி? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஜானகி மேடம் எப்படி இருக்காங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். ஓ, அவர்தான் போன் பண்ணிருக்காரா? கட்டின பொண்டாட்டியும் பொண்ணும் இங்க இருக்கும், எங்களுக்கு போன் பண்ணல. எங்க இருந்தோ வந்த பரதேசி இவளுக்கு போன் பண்ணி நல்லா விசாரிக்கிறாரு. எப்போ சார் வரீங்க? இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவோம் அன்பரசி. அப்படின்னா நாளைக்கு காலையில வந்துருவீங்கல்ல? ஆமா, காலையில பார்க்கலாம். சரிங்க சார். சரிம்மா. காலையில வந்துருவாங்களா? காலையில கிழவியும் அவரும் வந்து இவங்க சமைச்சிருக்கிறத பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்புறம் நாமல்ல மாட்டிப்போம். என்ன பண்றது? அன்பரசி, என்னாச்சு? என்ன விஸ்வா,
எனக்கும் அவளுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? சொல்லுங்க கோச். 20 seconds. என்னமோ இம்பாசிபிள்லாம் சொன்னீங்க. நடக்கவே நடக்காதுன்னு சொல்றதையும் நடத்தி காட்டுறவதான் இந்த அனன்யா. இப்போ நீங்க போய் ஸ்போர்ட்ஸ் கமிட்டியை கூப்பிட்டு அன்பரசி டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டானா காலேஜோட மான மரியாதைலாம் காத்துல பறக்கும்னு போய் சொல்லுங்க. என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நேத்து நான் 10 செகண்ட்ஸ் கம்மியா வந்ததுக்கு என்ன அப்படிதானே சொன்னீங்க? அப்போ இன்னைக்கு நீங்க அவளுக்கு அப்படிதானே சொல்லணும். சொல்லுங்க விஸ்வா. நேத்து ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் அவ முன்னாடி வந்ததுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுனீங்கல்ல. இன்னைக்கு அவ 20 செகண்ட்ஸ் லேட்டா வந்திருக்கா. விஸ்வா, இந்த டோர்னமெண்ட்லயும் நான் ஓடுற டைமிங்லயும் இவளால பக்கத்துல கூட வர முடியாது. இப்பவே டோர்னமெண்ட்ல கலந்துக்கலன்னு சொல்லி இவளை இங்க இருந்து ஓட சொல்லுங்க. இல்லனா அவளுக்கும் உங்களுக்கும் தான் அசிங்கம். ஏய், என்னடி பாக்குற? போயிட்டு லோக்கல் கிரவுண்ட் ஏதாவது இருந்தா அங்க ஓடு. அன்பரசி, நீ கன்ஃபியூஸ் ஆகாத. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, நிதானமா இரு. நீ அதே டைமிங்ல தான் ஓடி இருக்க. அன்பரசி, லெப்பர்ட் தான் இருக்கிறதுலே வேகமா ஓடுற அனிமல். ஆனா நம்ம ஏன் குதிரைய சொல்றோம்னா, குதிரை தன்னோட யாரையுமே கம்பேர் பண்ணிக்காது. அதனாலதான் ஒரு அத்லெட்டிக் பிராக்டிஸ்லயும் சரி, டோர்னமெண்ட்லயும் சரி, லெப்பர்ட் மாதிரி ஓடுறதை விட குதிரை மாதிரி ஓடுறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். அவசரப்பட்டு ஏன் அவ கையில இருந்து வாங்குனது? மா, அவ நல்லா இருக்குன்னு சொன்னால, நல்லா இருக்கிறது அவ கைக்கு போக கூடாதுன்னு தான் நான் வாங்கினேன். ஆனா அது இப்படி சொத பொண்ணு நினைச்சு கூட பாக்கல. சரி விட்ரி, அந்த டிரெஸ் என்ன அவ போடவா போறா? நாளைக்குதான் அவளுக்கு கடைசி நாள். அதுக்கப்புறம் அவ இந்த ஊரை விட்டே ஓட போறா. முருகா, நாளைக்கு நான் கலந்துக்கிற காம்படிஷன்ல எப்படியாவது வின் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் ரொம்ப நாளாவே காத்துக்கிட்டு இருந்தேன். நமக்கு கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை நாம சரியா யூஸ் பண்ணிக்கணும். இல்லன்னா மறுபடியும் நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் எப்ப கிடைக்கும்னே தெரியாது. முருகா, என்ன மட்டும் இதுல எப்படியாவது ஜெயிக்க வச்சுட்டா 101 ரூபாய் காணிக்கையா போடுற. என் லெவலுக்கு அவ்வளவுதான். காணிக்க சிறுசா இருக்குன்னு வேண்டுதல நிறைவேத்தாம விட்டுறாத. மா, இந்த மருந்தை எப்படிமா நீ அவளுக்கு தெரியாம குடுக்க போற? அதுக்கு தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். அனன்யா, அத மட்டும் நாம பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். நம்ம மேல சின்னதா ஒரு டவுட் கூட வந்துடக்கூடாது. மா, அதெல்லாம் வரவே வராது. அங்க அவ்ளோ பேர் இருக்கிறப்போ நம்ம மேல எப்படிமா டவுட் வரும்? அதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த வேலைக்காரிக்கு தெரியாம அவ சாப்பிடுற எதுலயாவது டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கலந்து கொடுத்துடணும்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நாமளே டோர்னமெண்ட் கமிட்டிக்கு போன் பண்ணி அவ ஊக்க மருந்து எடுத்திருக்கான்னு போட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அவளை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஊக்க மருந்து அவ சாப்பிட்டிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவள மீடியா, நியூஸ் பேப்பர் காரங்கன்னு வந்து கிழிச்சு தொங்க விட்டுருவாங்கல்ல. சொல்ல போனா அந்த அசிங்கத்தை தாங்க முடியாம மேடம் ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டே கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அம்மா, டோர்னமெண்ட் நடத்துறவங்க
எல்லாருக்குமே கண்டிப்பா ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த கேண்டீன்ல யாரையாவது ஒருத்தரை புடிச்சா போதுமா? அந்த மருந்த அவ சாப்பிடுற ஏதாவது ஒண்ணுல கலந்து கொடுத்துடலாம்ல. யார பிடிக்கிறதுன்னு தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஏண்டா இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டோன்னு அவ நினைச்சு அழணுமா? நான் ஜெயிச்சு சந்தோஷப்படணும். அன்பரசி, சொல்லுங்க சார். காலையில ஏர்லியரா ஒரு 8 மணிக்கு டோர்னமெண்ட் நடக்கிற காலேஜ் கிரவுண்டுக்கு வந்துரு, சரியா? நான் லொகேஷன் அனுப்புறேன். சரிங்க சார். அன்பரசி, நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா அத எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியாது. அன்னைக்கு லேப்ல நடந்தத பத்தி தான் ஏதோ சொல்ல வராரு போல இருக்கு. சரிங்க சார், நான் வச்சிரட்டுமா? அன்பரசி அன்பரசி அன்பரசி, ஒரு நிமிஷம். ஆமா மேடம், இப்போ கிளம்புனாதான் நான் கரெக்ட் டைமுக்கு போக முடியும். அன்பரசி, ஆல் தி பெஸ்ட். சார், நீங்களும் மேடமும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ உன்னோட குணத்துக்கும் எண்ணத்துக்கும் இந்த டோர்னமெண்ட்ல மட்டும் இல்ல, லைஃப்லயும் ஜெயிச்சு பெரிய ஆளா வருவ. வெற்றி உனக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா. ரொம்ப வலிக்குதாமா? இல்லடி, லைட்டா தான் வலிக்குது. ஏய், அங்க பாரு. சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிப்பா, கூப்பிடு. அப்பா வா. என்ன அனன்யா, நீயும் டோர்னமெண்ட் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்மா. ரெண்டு பேரும் விஷ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நீங்களும் பாட்டியும் நான் ஓடும் போது என்னை என்கரேஜ் பண்றதுக்கு என் கூடவே பக்கத்திலேயே இருக்கணும். ஆமா சந்திரா, நானும் நினைச்சேன். சரி, நீங்க 2 பேரும் டோர்னமெண்ட் கிளம்புங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பா, உங்களையும் பாட்டியும் நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரோம். சரி, போயிட்டு வா. சரி, நாங்க வரோம். இருடி, சாப்பிடுவா. இவர் எதுக்கு இப்ப வந்து தொலைஞ்சாரு? தெரியலமா. சாப்பிட போனவ கையை எப்படி புடிச்சிட்டு இருக்காருன்னு பாரு. அன்பரசி, பிராக்டிஸ்ல இருக்கும் போதும் டோர்னமெண்ட்ல கலந்துக்கும் போதும் ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. சார்,
கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்ற மாதிரி பண்ணாதீங்க சார். பாவம் சார், ஒரு நாள் தானே சாப்பிட்டுட்டோம் அவ. ஏய் சும்மா இருடி. சாரி சார், நான் மறந்துட்டேன். இதுக்கப்புறம் சாப்பிடல சார். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருங்கிறதுனால தான் நான் எந்த போட்டிலையும் கலந்துக்கிறது இல்ல. இவர் என்னடி எங்கேயாவது இருந்து வந்து கெடுத்து விட்டுக்கிட்டே இருக்காரு? என்னமோ சொன்ன, எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு. பாத்தியா வந்து கெடுத்து விட்டாரு. நான் என்னடி பண்றது? எப்ப பார்த்தாலும் இவர் வந்து கெடுத்து விடுவாருன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இத பாரு அனன்யா, இவர் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. நல்ல வேலை நான் கரெக்ட் டைம்க்கு வந்தேன். இரு, இட்லி மாதிரி ஏதாவது லைட் ஃபுட் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா டேப்லெட் கலந்த பொங்கலை தூக்கிட்டு போறாரு அவரு? என்ன பண்ண சொல்ற? அவர்கிட்ட போய் கேட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுக்க சொல்றியா? ஃபர்ஸ்ட் பிளானே இவரால ஃப்ளாப்பா போயிடுச்சு. என்னம்மா இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இருடி, நீ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. நீங்களும் ஏதோ பேஷண்ட் கொடுக்கற மாதிரி ஒரே ஒரு டேப்லெட் தான் கொடுக்குறீங்க. 4-5 கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பொண்ணு சாப்பிடுற சாம்பார் சட்னி இட்லின்னு ஏதாவது ஒண்ணுல கலந்து கொடுத்திருப்பேன்ல. இவெல்லாம் நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஆயிடுச்சு பாரு. எல்லாம் நம்ம தலை எழுத்து. அனன்யா இருடி, இங்க பாரு. இருந்த எல்லா டேப்லெட்ஸையும் மொத்தமா உங்ககிட்ட கொடுத்திருந்தா நீ எல்லாத்தையும் அதுலயே கலந்து கொடுத்திருப்ப. இப்போ டேப்லெட்ஸே இல்லாம போயிருக்கும். உன் அறிவுக்கு நீ எதையும் யோசிக்காம நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். ஓகேயா? சரிங்க மேடம். இப்ப நான் இன்னும் 2 டேப்லெட் தரேன். நீ அதுல ஜூஸ் கலந்து கொடுத்துரு. ஜூஸ் வாங்கி அவ குடிக்கலனா? இத பாரு, அவ எப்படியாவது குடிக்கணும். அது ஏன் பிரச்சனை இல்ல, உன் பிரச்சனை. அதுக்கும் சேர்த்து தானே நீ பணம் வாங்கியிருக்க. புரியுதா? சரிங்க மேடம், டேப்லெட் கொடுங்க. வேலையை மட்டும் முடிக்கலன்னா இருக்கு உனக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப 2 கொடுத்திருக்கேன். இதை எதுலயாவது கலந்து குடுக்கற. சரிங்க மேடம். புரியுதா? சரிங்க மேடம். போ. அனன்யா வா. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கம்மா. மேடம் சார், நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி நீ சந்தோஷப்படுவேன்னு தெரியும். அதுக்காக தான் நானும் அம்மாவும் வந்தோம். டாடி, தேங்க் யூ சோ மச் டாடி. நான் வின் பண்றத நீங்க பார்க்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு டவுட் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாடி. டேப்லெட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மீட்டர் போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவிகள் மைதானத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்பரசி, அனன்யா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க 2 பேரும் கிரவுண்டுக்கு வந்துருங்க. ஓகே சார். சார், மேடம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேடம். ஆல் தி பெஸ்ட் மா.
என்னையும் பிளஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்மா. பாட்டி என்னையும் பிளஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அனன்யா. தேங்க்ஸ் பாட்டி. மா வா போலாம். அம்மா உட்காருங்கம்மா. எங்கேயுமே உன் ஸ்டாமினாவை லாஸ் பண்ணவே கூடாது. அந்த வேலைக்காரிக்கு இப்பவே டேப்லெட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுமா. எப்படி சொல்ற? ஆமாமா, அவ ஒரு மாதிரி ஆயிட்டா. அத நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த வேலைக்காரி பேயாட்டம் ஓடுவா. அதனால நீ அவளை ஜெயிக்கணும்னு நினைக்கவே நினைக்காத. அவளுக்கு அடுத்து நீ வந்துட்டன்னா போதும், அதுக்கப்புறம் நீதான் வின்னர். புரியுதுமா. அவ டேப்லெட் யூஸ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவளை வெளியில அனுப்பிடுவாங்க. அடுத்து வந்த ஆளுக்கு தான் கோல்ட் மெடல் கொடுப்பாங்க. அதனால நான் செகண்ட் வந்தாலும் ஓகே, அப்படிதானே சொல்ல வர? கரெக்ட், அப்படிதான். இத பாரு, நீ ஜெயிக்கிற, அந்த வேலைக்காரியே இந்த ஊரை விட்டே துரத்துற. கண்டிப்பாமா. சரி ஓகே, நான் வரட்டுமா? ஓகேடி, ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் நீ ஓடும்போது ரொம்ப மெதுவாக தான் ஓடும். அப்பதான் உன்னோட எனர்ஜி எல்லாம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நீ ஃபாஸ்டா மூவ் பண்ண ஆரம்பிச்சு உங்க பேக் எடுத்து. சரி நீ போ. மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கான போட்டி ஆரம்பமாக உள்ளது. போட்டியாளர்கள் அனைவரும் டிராக்குக்கு வரவும். வீராங்கனை எல்லாம் டிராக்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் 7 வீராங்கனைகள் கலந்து கொள்ள போற போட்டியில யார் முதலிடம் பிடிக்க போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இத்தனை நாள் இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு பரிசு வாங்கின. இனி உலகமே உன்னை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. நீ ஓடு ஆத்தா. இந்த மாமங்காரன் உனக்கு பக்க பலமா நிழலா பின்னாடியே வாரேன். மத்தவங்களை பத்தி யோசிக்காம நீ ஜெயிப்பன்ற முழு நம்பிக்கையோட நீ இருந்தேனா நீ தான் ஜெயிப்ப. அம்மா, இன்னும் 2 நாள்ல நான் ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறேன். அப்படியா? கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. நீ உன்னோட குணத்துக்கும் எண்ணத்துக்கும் இந்த டோர்னமெண்ட்ல மட்டும் இல்ல, லைஃப்லயும் ஜெயிச்சு பெரிய ஆளா வருவ. வெற்றி உனக்குதான். இது உனக்கு கிடைச்சிருக்க பெரிய சான்ஸ். இதுல கலந்துக்கிட்டு நீதான் வின் பண்ண அன்பு. இத பார்த்து உன் காலேஜே வாய் மேல விரல வைக்கணும்.
உனக்குள்ள இருக்கிற மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது தெரியாம ஜெயிக்க போறோங்கிற மெதப்புல உட்காந்துருக்கியா? இந்த டோர்னமெண்ட்ல நான் மெடல் அடிக்க போறேன். நீ அசிங்கப்பட்டு ஓட போறடி. That's it. சார், யாரு சார் இந்த பொண்ணு? இவ்வளவு ஸ்பீடா ஓடி வருது. இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ரெக்கார்ட் இந்த பொண்ணு உடைச்சிரும் போல இருக்க. ஆமா சார், ஆச்சரியமா இருக்கு. அனன்யா, விட்டுறாத. நீ தான் செகண்ட் பிளேஸ்ல வரணும். வருத்தத்திற்குரிய விஷயம் ஒன்றை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பரிசு கொடுக்கும் நிகழ்ச்சி தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. முதலிடத்தை பிடித்த அன்பரசி பந்தயத்தில் ஊக்க மருந்து பயன்படுத்தினார் என்று கமிட்டிக்கு சந்தேகம் இருப்பதாக தகவல்.
சார் என் மேல இப்படி ஒரு சந்தேகம் வந்தது? நான் எந்த மருந்துமே சாப்பிடல சார். சார் ஆமா சார், அன்பரசிக்கு ஊக்க மருந்துன்னா என்னன்னு கூட தெரியாது சார். அப்புறம் எப்படி சார் யூஸ் பண்ணிருப்பாங்க? சார் யாரோ தேவையில்லாம அன்பரசி மேல பழிய போட்டிருக்காங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க விஸ்வா. சந்தேகம்னு வந்துருச்சு. அன்பரசியை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க ஊக்க மருந்து எடுத்திருக்காங்களா இல்லையான்னு உண்மை தெரிஞ்சிட போகுது. அம்மா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் வந்தோன்னே அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா? ஓகே சார், சத்தியமா நான் எந்த மருந்தும் எடுத்துக்கல சார். இங்க பாருங்கம்மா, எதுவா இருந்தாலும் டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சு போயிடும்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அன்பரசி அவரு சொல்றதும் சரிதான். டெஸ்ட் எடுக்கட்டும், அப்ப தெரியும்ல. அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த டோர்னமெண்ட் டீமும் உங்ககிட்ட சாரி கேட்கும். ஆமா அன்பரசி, உன் மேல எந்த தப்பும் இல்லாதப்ப நீ எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும்? அமைதியா இருமா. யார் இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. வேற யாரு? நான் தான் கிளப்பி விட்டேன். அவ ஊக்க மருந்து சாப்பிட்டிருக்க மாட்டான்னு கண்மூடித்தனமா நீங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க. அவ்வளவு ஏன், சாப்பிட்ட அவளே அப்படிதான் நம்பிட்டு இருக்கா. டெஸ்ட் எடுக்கட்டும், ரிசல்ட் வரட்டும், அப்புறம் ஷாக் ஆகி இவ சாக போறா. டெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு கூப்பிடுறாங்கம்மா, வாங்கம்மா. என்னடா பண்ணிருக்க? என்ன பண்ணிருக்க? 1 லட்சம் ரூபாய் கொடுத்தல, அத வாங்கிக்கிட்டு எங்களை பைத்தியக்காரியாக்கிட்டல. மேடம் என்னடா நடந்துச்சு? காசை வாங்கிக்கிட்டு எங்களை ஏமாத்திருக்க அதானே? என் பொண்ணு போட்டியில ஃபர்ஸ்ட் வரணும், அந்த வேலைக்காரி அசிங்கப்பட்டு இந்த ஊரை விட்டே ஓடணும்னு நான் ஆசாசியா இருந்தேன்டா. எல்லாத்துலயுமே மண்ணள்ளி போட்டு கெடுத்துட்டியே. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுமா. ஆமா ஆமா, அதான் கரெக்ட். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இவனை உள்ள தள்ளிட்டு இவனுக்கு துணையா நீங்களும் உள்ள போய் சேர்ந்து கம்பி எண்ணுங்க. விஸ்வா, தப்பு பண்ணவங்க சத்தமா பேசவே கூடாது, அமைதியா இருக்கணும். அதுவும் நீ உங்க அம்மாவும் சின்னதா இல்ல பெருசா தப்பு பண்ணிருக்கீங்க. நீ எல்லாம் வாயே திறக்க கூடாது. ஆமா பாவம், இவனையே போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அன்பரசி ஊக்க மருந்து சாப்பிடலன்னு ரிசல்ட் வந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? என்ன நீ முழிக்கிற? நீதான் காரணம். என்ன ஆண்டி, அனன்யா தான் காரணம் சொன்னதும் ஷாக்கா இருக்கா? அனன்யாக்கு நான் தான் ரொம்ப வருஷமா கோச்சா இருக்கேன். அவளோட ரெக்கார்ட் என்னன்னு எனக்கு தெரியாதா?
அவ காலேஜ் கிரவுண்ட்ல அன்பரசியை விட 20 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஓடும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ரிசல்ட் அனன்யா ஓடுனதுனால இல்ல, அவ ஏதோ ஊக்க மருந்து எடுத்ததுனால தான். அன்பரசி, நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா அதை நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியாது. சரிங்க சார், நான் போனை வச்சுட்டுமா? அன்பரசி அன்பரசி அன்பரசி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இன்னைக்கு அனன்யாவோட பிஹேவியர்ல டிஃபரெண்டா ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா சார், அவ எப்படி சார் திடீர்னு இவ்ளோ வேகமா ஓடுனா? ஆஹா, நான் அதை கேட்கல. அவ நடந்துகிட்டதுல, அவ தோற்றத்துல உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? வார்ம் அப் பண்றப்பலாம் எந்த வித்தியாசமும் தெரியல சார். ஆனா ஓடுறப்போ எப்பவும் பாக்குற அனன்யா மாதிரி தெரியல சார். வேற யாரோ ஒருத்தி மாதிரி இருந்தா. அவ முகத்தை பார்க்கவே ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு சார். ஏன்னா அது அவ இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அவளுக்குள்ள இருந்த அந்த ஊக்க மருந்து தான் அவளை அவ்வளவு வேகமா ஓட வச்சிருக்கு. மருந்தா? அப்படி என்ன மருந்து சார்? ஊக்க மருந்து சார். அத சாப்பிட்டு ஓடுறது தப்பு தானே சார்? ஆமா. அப்போ டோர்னமெண்ட்லயும் அத சாப்பிட்டு ஓடுவாளா சார்? டோர்னமெண்ட்ல அவ யூஸ் பண்ண மாட்டா. ஏன்னா பண்ணுனா மாட்டிப்பான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத உனக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன சார்? எனக்கா? உனக்கு அந்த ஊக்க மருந்தை கொடுத்து உன் கரியரை ஸ்பாயில் பண்றதுக்கு அவ பிளான் பண்ணாலும் பண்ணுவா. என்ன சார் சொல்றீங்க? இத கன்ஃபார்மா சொல்லல, ஆனா அப்படி அவ செய்யறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சார், அவ அப்படியே கொடுத்தாலும் அதை நான் சாப்பிட மாட்டேனே சார். உனக்கு தெரிஞ்சு கொடுத்தாதானே சாப்பிட மாட்டேன், தெரியாம கொடுத்தா? அன்பரசி, லிசன், நீ எது சாப்பிடறதா இருந்தாலும் என்ன கேட்காம நீ எதுவும் சாப்பிடக்கூடாது. ஓகே? ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? பேசுவேண்டி. நீ பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், கேப் மாறித்தனம், முடிச்சு வைக்கத்தனம், மொல்ல மாறித்தனம். அதுல உனக்கு கோவம் வர வருதா? அம்மாவுக்கும் மகளுக்கும் இப்ப ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, என்ன வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது, காலேஜை விட்டு அனுப்ப முடியாது. முடிஞ்சா செஞ்சு பாருங்க. அனன்யா, மா, என் பக்கத்துல வராத. இப்ப நான் என் கண்ட்ரோல்லே இல்ல. போயிடு. என்னை கொஞ்ச நேரம் தனியா விட்டுட்டு போ. இத பாரு அனன்யா, இப்பவும் சொல்றேன், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு நீ டென்ஷன் ஆகாத. மா, அவ என்னென்ன பேச்சு பேசினான்னு பார்த்துட்டு தானே இருந்த. அவளை அப்படியே கொல்லலாம் போல இருக்கு. இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அனன்யா, பொறுமையா இருடி, ரிலாக்ஸ். என்னடி? மா, அந்த பட்டி காட்டுக்காக விஸ்வா எப்படி பேசிட்டு போறாருன்னு பார்த்தல்ல? தெரியுதுடி, பொறுமையா இரு. அனன்யா, அனன்யா, எந்த விஸ்வா அந்த அன்பரசிக்கு சப்போர்ட்டா இருக்காரோ அதே விஸ்வாவ உனக்கு நான் சொந்தமாக்கி காட்டுறேன்டி. இது சத்தியம்.
அனன்யா, என்னடி டைம் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகாம அப்படியே நிக்கிற? சுபாஷினி பர்த்டேக்கு போணுமே, மறந்துட்டியா? கிளம்பு. அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நமக்கு என்னதான் நடக்க போகுது? அந்த சுபாவோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல வச்சு எல்லார் முன்னாடியும் உனக்கு விஸ்வாவை பேசி முடிச்சிடலான்னு நினைச்சேன். நீ என்னடானா ஃபங்க்ஷனுக்கே வரலன்னு சொல்லிட்டு இருக்க. என்னமா சொல்ற? விஸ்வாவுக்கும் உனக்கும் நடுவுல அந்த அன்பரசி வரது தானே உனக்கு பிரச்சனை. அதுக்கும் இனிமே சான்ஸே இல்லாத மாதிரி விஸ்வாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டா? சரி, அதுக்கு பத்மா ஆண்டி ஒத்துக்கணும் இல்லம்மா? ஒத்துக்க வைப்போம். எப்படிமா ஒத்துக்க வைக்க போற? நீ ஃபங்க்ஷனுக்கு ரெடியாவு, அப்புறம் சொல்றேன். மா, விஸ்வா எனக்கு கிடைச்சிருவாருல? அனன்யா, விஸ்வா உனக்கு தானே நான் அப்பவே சத்தியம் பண்ணிருக்கேன். என்ன நம்படி, அந்த சத்தியத்தை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். மேடம், உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்களா? என்ன சரியா கேக்கல? இல்ல மேடம், உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறேன். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது மேடம். அதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. இப்ப நான் பத்மான்னு ஒரு சவுண்ட் கொடுத்தா அந்த ஃபேமிலியே வாசலுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போகும், தெரியுமா? அவங்க உங்க வீட்டுக்கே வந்து கூட கூட்டிட்டு போட்டோம் மேடம். ஆனா இன்வைட் பண்ணவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணணும்னு எனக்கு ஆர்டர் மேடம். இப்ப என்ன சொல்ல வர? எங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்ல வரியா? அப்படிலாம் இல்ல மேடம். பின்ன உங்க பேரை சொல்லுங்க, லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு பாத்துக்கிறேன். சிவகாமி. சாரி மேடம், உங்க நேம் இந்த லிஸ்ட்ல இல்ல மேடம். பத்மா மேடம் இன்வைட் பண்ணாதவங்க யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. How dare! ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கியா நீ? மா, டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. பின்ன என்னடி இவன் பேசிட்டு இருக்கான்? சரி, ஓகே, அனன்யா நேம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. சாரி மேடம், உங்களுடைய பேரும் லிஸ்ட்ல இல்ல. உன்கிட்ட என்ன பேச்சு? நீ பத்மாவை கூப்பிடு. சாரி மேடம், எதுக்காகவும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இரு, கூப்பிட்டு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எங்களை உள்ள விட மாட்டேங்கிறியா? இருக்கு உனக்கு. மஞ்சு, சீக்கிரம் வா. நமக்கே இன்வைட் இல்ல, அதுங்க ரெண்டு எப்படி வருதுங்க பாரு. ஏய், எங்கடி போறீங்க? இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்லி கெஸ்ட மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஏன் எங்களை பார்த்தா கெஸ்டா தெரியலையா? என்ன இவளுங்க எங்களையே உள்ள விடல, இவளுங்களை விட போறானா? அண்ணா, நாங்க உள்ள போலாமா? உங்க பேரு? அன்பரசி. மஞ்சு. இப்ப யாரு கெஸ்ட்னு தெரியுதா? ஏய், சரத்குமார் நடிச்ச படம் தானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ முறைச்சனா உன் மூஞ்ச பார்க்க முடியலன்னு அன்னைக்கே சொல்லிட்டல. கெஸ்டுங்க வந்து போற இடத்துல இவ்ளோ கேவலமாவா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்ப? முட்டை போண்டா, பேசாம உள்ள போயிடு. இல்லன்னு வச்சுக்க. நீங்க சொல்லாட்டினாலும் நாங்க உள்ளதான் போக போறோம். பாவம், நீங்க தான் வெளியவே நிக்க போறீங்க. வா
அன்பரசி நம்ம உள்ள போலாம். வந்த வேலைய பாரு. பாய். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்மள கிண்டல் பண்றாடி. டோட்டலி டிசப்பாயிண்டட்மா. யார உள்ள விடணும் யார விடக்கூடாதுன்னு ஒரு அறிவு கூட பத்மா ஆண்டிக்கு இல்ல. இதுக்கு மேல நம்ம இங்க நிக்கணுமா? வேணாம், வா போலாம். எல்லாத்துக்கும் அவசரப்படாத. மஞ்சு, நீங்க உட்காரு. நான் அக்கா எங்க இருக்காங்கன்னு பார்த்து பேசிட்டு வரேன். சரி. அதெல்லாம் ஃபங்க்ஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு. எங்க உங்களுக்கு காணாமே? சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு இங்கே நிக்கணும்? வாமா போலாம். இருடி, அவசரப்படாத. கொஞ்சம் நீ யோசிக்க விடு. நானே கடுப்புல இருக்கேன். மேடம், என்ன வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல உள்ள வரும்போது பார்த்தோம், டெக்கரேஷன் வேற லெவல்ல இருந்தது. அதான் பாத்துட்டு இருந்தோம். சரி வாங்க, உள்ள வாங்க. ஓகே, வா. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஆள் தெரியாமல்லாம் பேசுன தொலைச்சிருவேன். அது எனக்கு கேக்கு செய்யறதுக்கு அன்பு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா, அதான் போய் இந்த ஏப்ரான் போட்டுட்டு வர சொல்லிருக்கேன். போயிருக்கா. அண்ணி, என்ன அண்ணி நீங்க? என்னடா வீட்டுக்கு வந்த அன்பரசிய போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? அண்ணி, அன்பரசி பாவா அண்ணி. டேய், ஏண்டா காலையில இருந்து நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதே. அவ ஏதோ சின்னதா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கான். அதுக்கு போய் நீ என்கிட்டயே கோவப்பட்டு அவ பாவம் வேற சொல்லிட்டு இருக்க. சரி, டென்ஷன் ஆவாதீங்க. அன்பரசி வந்தா எப்படியாவது கொஞ்சம் மேல கூட்டிட்டு வரீங்களா ப்ளீஸ்? என்னது? இல்ல, சும்மா நாமெல்லாம் அப்படியே உட்காந்து ஜாலியா பேசலாம். அதுக்குதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓ சரிங்க, பேசலாம். அப்படியே கூட அத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். அண்ணி, அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அன்பரசி கிட்ட பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத அண்ணி. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அண்ணி ப்ளீஸ். அப்படி அந்த பணிவோட இருக்கணும். ஓ, மேல கூட்டிட்டு வர ட்ரை பண்றேன். ட்ரை பண்றீங்களா? கூட்டிட்டு வரேன், போடா. சரி. இங்கதான் இருக்கியா? மேடம், சார் ஜூஸ் சாப்பிடுறீங்களா? சாரி, வாட் டிட் யூ சே? ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, she dad? I think she is the servant. Padma servant also very prettyங்க. Yeah, she's got a beautiful eyes and lips. என்ன, நம்ம ரூம்குள்ள போன அன்பரசி இன்னும் காணோம். அது ஏன் ரூம்னு தெரியாம என் கண்ணில் படக்கூடாதுன்னு ஒளிஞ்சிருக்காளோ? இந்தாங்க சார், ஜூஸ் எடுத்துக்கோங்க. Thank you. இந்தாங்க மேடம். Thank you. சரி, போய் பாப்போம். சார்,
நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்துட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற. சாரி, ரியலி சாரி. தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி. He is my youngest son, Vishwa. ரேஷ்மா, நீ தானே விஸ்வாவை பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்த? How is my son? நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கானா? விஸ்வா, உனக்கு நான் இவங்களை இன்ட்ரோ பண்றதுக்கு மறந்துட்டேன். இவர் மிஸ்டர் வர்மா. ஹாய் சார். ஹாய். அப்புறம் சே அங்கிள், யூ டோன்ட் நீட் டு சே சார். இவங்க வர்மாவோட வைஃப் நிஷாந்தி. இவங்களையும் நீ மேடம்னு கூப்பிடாத, ஆண்டின்னு கூப்பிடு. ஹாய் ஆண்டி. ஹாய் பா. அண்ட் அவங்களோட டாட்டர் ரேஷ்மா. ஹாய். அது ஒண்ணும் இல்ல, விஸ்வா கொஞ்சம் தமிழ் பாரம்பரியம், கல்ச்சர் அப்படின்னு இருப்பான். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. விஸ்வா, நீ கொஞ்ச நேரம் இவளோட உட்காந்து பேசிட்டு நாங்க வந்துடுறோம். மிஸ்டர் வர்மா, மிஸ்ஸஸ் வர்மா, நாம கொஞ்சம் வெளியில இருக்கலாம். அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கட்டுமே. ஓகே, பேசிட்டு பேசிட்டு வாமா. Excuse me, just a minute. தள்ளி வாங்குறேன்ல. விஸ்வா, ஒரு நிமிஷம் என் கூட வா. என்னங்க, நீங்க வந்த கெஸ்டுங்களை பாத்துட்டுங்க. சரிம்மா. விஸ்வா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஏதாவது உனக்கு புரியுதா? அவளை போய் அம்மா, இல்லம்மா, அன்பரசி ஷால்ல நெருப்பு பட்டதுனாலதான் என்னால அதை பார்த்துட்டு. பேசாத. அங்க அவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் ஏதோ கட்டின பொண்டாட்டிய காப்பாத்துற மாதிரி. ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, உனக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணி இருக்கேன், இது எதுவுமே தெரியாம நீ இப்படி பண்ணி வச்சிருக்க. பண்ணத பார்த்து வந்தவங்க எல்லாம் என்னடா நினைச்சிருப்பாங்க? நான் உன்னை சந்தனத்துல குளிப்பட்டி வச்சா நீ இப்படி சேத்துல. சொல்றதுக்கே வாய் கூசுது. முதல்ல அவ எப்படி இங்க வந்தா? இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல.
சொல்லுங்க மிஸ்ஸஸ் வர்மா. இந்த ரூம்லயே இரு. நான் சொல்லாம இந்த ரூமை விட்டு நீ வெளியில வந்தேன்னு வச்சுக்கோ, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அம்மா என்ன அம்மா இப்ப என்ன நடந்துச்சு? நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. உனக்கு புரியாது. எதுவும் பேசாத, இங்கே இரு. நான் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். நான் வர வரைக்கும் நீ இந்த ரூம்லயே தான் இருக்கணும் சொல்லிட்டேன். ஆமா அம்மா. பத்மாவை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அவளுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல பார்த்து விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா, ஆனா நான் விட்டுருவேனா? மா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேமா. ஆனா நீ பெரிய ஜீனியஸ்மா. பத்மா, எப்ப கேக் கட் பண்ண போறோம்? ஜஸ்ட் a minute, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே பத்மா. பாவண்டி அந்த பத்மா. வந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யார்கிட்டயுமே எதையுமே காட்டிக்க முடியாம பாவம் அல்லாடுறா. மா, நீ வெச்ச வெடி சும்மா 1000 வாலா மாதிரி சத்தமே இல்லாம வெடிச்சு செதறுதுமா. இதுல உச்சக்கட்ட ட்விஸ்டே அந்த பட்டிக்காட்டு அன்பரசி பத்மா ஆண்டி கிட்ட என்ன ஆக போறாங்கிறதுதான். அந்த பொண்ணு விஸ்வாவோட ஸ்டூடெண்ட். ஓ, ஸ்டூடெண்ட் கிட்ட நடந்துக்கிற மாதிரி உங்க பையன் அந்த பொண்ணு கிட்ட நடந்துக்கிட்டாரா? அது சரி. பத்மா, நீங்க எங்களை ரொம்ப முட்டாள்னு நினைக்காதீங்க. அவ்வளவு ஃபூல் கிடையாது நாங்க. அதனால இந்த மாதிரி சில்லி ஆன்சர்லாம் பண்ணி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. முதல்ல எங்க பொண்ணு இனிமே உங்க சன்னை ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டா. எங்களை அசிங்கப்படுத்தின மாதிரி இனி யாரையும் மாப்பிள்ள பார்க்க வர சொல்லி அசிங்கப்படுத்திடாதீங்க. ஏன்னா அந்த வேலைக்காரி தான் உன் மருமக. அத நீங்க நினைச்சாலும் மாத்த முடியாது. எங்க வாங்க. மிஸ்ஸஸ் வர்மா, ஒரு நிமிஷம். என் பையனுக்கு உங்க பொண்ணை விட பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன். அந்த மேரேஜ்க்கு உங்களையும் இன்வைட் பண்றேன். முடிஞ்சா வந்து சாப்பிட்டுட்டு போங்க. பத்மா, முதல்ல முடிஞ்சா நீங்க சொன்ன மாதிரி உங்க பையன் கல்யாணத்தை நடத்தி காட்டுங்க. ஏன்னா நீங்க இப்ப சொன்னது உங்க ஆசையா கூட இருக்கலாம். ஆனா நடக்க போறது என்னவோ, அந்த பொண்ணு கூட உங்க பையன் ஓடிட்டாங்கிற நியூஸ் தான் எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப உங்க பையன் உங்க கண்ட்ரோல்லயே இல்லையே. அதுவே உங்களுக்கு தெரியலங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனிவே, குட் லக். Mom, don't waste your time. Please come. பத்மா, ஏங்க யாரும் பேசாதீங்க. சரி, இங்க நடந்த விஷயம் வந்திருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது, ரிலேஷன்ஸ்க்கும் தெரியக்கூடாது, நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியக்கூடாது.
ரெடி ஆயிருப்பாத்த. ரெடி ஆயிருப்பாளா? இது என்ன பதில்? அப்போ சுபா ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியாது அதானே? நான் போய் இன்னும் பாக்கல அத்த. போ, முதல்ல அவ ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு போய் பாரு. அப்படி அவ ரெடி ஆயிட்டான்னா கேக் கட் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணு போ. கேக்கா? அதுவரை இன்னும் வந்த பாட காணுமே, என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை வேற செம்ம டென்ஷன்ல இருக்காங்க போல. என்ன மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க? நான் சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு புரியுதா புரியலையா? ஷோ, என்ன இங்கேயே நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன யோசிக்கிற நீ அப்படி? என்னாச்சு பத்மா? என்னம்மா? எங்க நீங்க கொஞ்சம் வாங்க, ஏதாவது சொல்றாளா பாரு. என்னங்க அத்தை ஏன் இவ்ளோ கோவமா இருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏன் சொன்னா நீ சரி பண்ணிருவியா? அம்மா என்ன சொன்னாங்களோ அதுபடி செய். என்ன எல்லாரும் ஒரே டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல விஸ்வா வேற எங்க போனானே தெரியலையே. எங்க அன்பரசியையும் காணோம். மஞ்சு சொல்லுங்க அக்கா. அன்பு எங்க? அக்கா அவ்வளவுதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன 5000 மீட்டர் கோல்ட் மெடலிஸ்ட் அன்பரசி எங்க ஓட பாக்குற? ஏய் அனன்யா, அன்பரசிய நொந்து போயிருக்கா. நீ வர கடுப்பேத்தி அவகிட்ட வாங்கி கட்டிக்காத. நான் வாங்கி கட்டிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்பதான் உன் ஃப்ரெண்டு பத்மா ஆண்டி கிட்ட சம்மத்திய வாங்கி கட்டியிருக்கா. ஆமா, அத இவ உன்கிட்ட சொல்லலையா? ஏமா அன்புக்கு அரசி அத உன் அல்ல கை கிட்ட சொல்லலையா? ஏய் பட்டிக்காடு, ஏதோ கெஸ்ட்னு கெத்தா சொல்லிக்கிட்டு உள்ள போன, இப்போ எப்படி துரத்தி அடிச்சாங்கன்னு பாத்தியா? இப்பவாது புரியுதா? பணம் பணத்தோட மட்டும்தான் சேரும். உன்ன மாதிரி பிளாட்ஃபார்முக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. ஆனா நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா ஓடிப்போ. ஏய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவங்க பேசினது பத்தாதுன்னு நீ வேறயா? கரெக்டா சொன்ன முட்டை போண்டா. அவங்க பேசினது எனக்கு பத்தவே இல்ல. இத விட நான் பெருசா பத்மா ஆண்டி கிட்ட எதிர்பார்த்தேன். ஆனா என்ன கொஞ்சம் புசுன்னு தான் போச்சு. நானா இருந்திருந்தா இப்படி பேசினதோடலாம் விட்டுருக்கவே மாட்டேன். அடிச்சு கழுத்த புடிச்சு வெளியில தள்ளிருப்பேன். கிழிச்சிருப்ப. என்னடி கழுத்த புடிச்சு வெளியில தள்ள மாட்டேன்னு சொல்றியா? இப்ப பாரு. இனிமே இந்த வீட்டு பக்கம் உங்களை பார்த்தேன், இதை விட அசிங்கப்பட்டு தான் போவீங்க. ஏய், என்னடி முறைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். வெளிய வா, கல் எடுத்து உன் மண்டைய உடைக்கிறேன். ஏய் சி, வெளியில போ. ஏய் ஏய் மஞ்சு விடு. இரு அன்பு, அவளை ஏதாவது பண்ணிட்டு வர அன்பு. அவ பேசின பேச்சுக்கு அவளை சும்மா விடக்கூடாது. சொன்னா கேளு மஞ்சு, வா போலாம், வா போலாம்.
switched off. அனன்யா, எதுக்கு இப்ப என்ன இழுத்துட்டு வந்த? ஏண்டி நீ எல்லாம் என்ன ரகோனே தெரியல. அனன்யா, தேவையில்லாம சும்மா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஏண்டி நானா வந்து உன்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்றேன்? நீதான் என் லைஃப்ல பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து குடுத்துக்கிட்டே இருக்க. நீ எதுக்கு இப்போ திரும்ப வந்த? பத்மா ஆண்டி தான் உன்னை மானக்கேடா அவ்ளோ பேச்சு பேசினாங்கல்ல, அதுக்கப்புறமும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள உன்னால திரும்ப வர முடியுது? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மானம் மரியாதை ரோஷம்னு எதுவுமே கிடையாதா? சரியான ரோஷம் கெட்டவளா இருப்ப போல இருக்கு. அனன்யா, சி பேசாத. ஒரு இடத்துல இருந்து கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளாத குறையா? வெளியில தள்ளினதுக்கு அப்புறமும் ரோஷம் கெட்டு போய் வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வரேன்னா உன்னெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியலையே. என்னடி சும்மா பேசிக்கிட்டே போற? முதல்ல உன்னை என்ன லிஸ்ட்ல சேர்த்திருக்குன்னு நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. இந்த ஃபங்க்ஷனுக்கு சுபா, விஸ்வா சார், ஏன் கௌசல்யாக்கான்னு ஒருத்தருக்கு 3 பேர் என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா கூப்பிடாத ஃபங்க்ஷனுக்கு நீதான் மானம் கெட்டு போய் வந்திருக்க. எங்களை எதுக்கடி இன்வைட் பண்ணணும்? எங்களுக்கும் விஸ்வா ஃபேமிலிக்கும் எவ்ளோ இயர்ஸ் பழக்கம்னு உனக்கு தெரியுமா? இன்னும் சொல்லணும்னு வெச்சுக்கோ, எங்க அப்பாவும் பத்மா ஆண்டியும் ரொம்ப வருஷமா பிசினஸ் பார்ட்னர்ஸ். எங்க 2 ஃபேமிலிக்குள்ளயும் அவ்ளோ பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால இது ஏன் விஸ்வா வீட்டு ஃபங்க்ஷன். இதுக்கு என்ன இன்வைட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏய் நிறுத்துடி. அழையா விருந்தாளியா வந்துட்டு அத சமாளிக்க என்னென்னமோ பேசிட்டு இருக்க. விட்டா இதான் உன் வீடுன்னு சொல்லுவ போல. ஆமாண்டி, அப்படிதான் சொல்லுவேன். சொன்னாலும் சொல்லலனாலும் இது ஏன் வீடுதான். அதுல உனக்கு என்ன டவுட் இருக்கு? நான் விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளா வாழ போற வீடே இதுதான். அது நடக்கிறப்போ பாத்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல அது நடக்க தாண்டி போகுது. அதுக்கான ஆரம்பத்தை தான் இன்னைக்கு நீ பாக்க போற. அதுக்கப்புறம் விஸ்வா சார்னு வந்த அப்புறம் இருக்கு உனக்கு. இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? அததான் முன்னாலே சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. நீ இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கறதா என் பிரச்சனை. நீ இன்னும் ஏன் போகாம இருக்கன்னு எனக்கு தெரியணும்டி. இந்த மாதிரி பணக்கார வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தா நல்லா வகை வகையா சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் உன் லைஃப்ல நீ பாத்திருக்க மாட்ட. அதான் எவ்ளோ மானம் கேட்டாலும் பரவாயில்ல, நல்லா தின்னுட்டு போலான்னு இங்கே சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டு இருக்கியா? ஏ அனன்யா, இன்னைக்கு நான் இந்த பர்த்டேவை சந்தோஷமா கொண்டாடணும்னா நான் கேக் வெட்டும் போது நீ கண்டிப்பா இங்க இருக்கணும். ப்ராமிஸ். உன் பாசத்துக்கு முன்னாடி நீ சொல்றத தாண்டி வேற எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இப்ப புரிஞ்சுதா நான் ஏன் இன்னும் இங்க இருக்கேன்னு? இது தெரியாம இங்க போடுற சாப்பாடுக்காக நான் இருக்கேன்னு நீ சொல்றியா? பசிச்சாலும் பட்னியா கிடப்பனே தவிர சோத்துக்காக தன்மானத்தை விடுறால் நான் இல்ல. ரொம்ப குறுக்கு புத்தியாவே யோசிச்சா இப்படிதான் விளங்காம யோசிக்க தோணும். ஆமா, அப்போ என்னமோ சொன்னியே, உன் செருப்புக்கு கூட நான் ஈடாக மாட்டேன்னு. ஒருத்தரோட மதிப்பு எதுல இருக்குன்னு தெரியுமா? அவங்களோட நடத்தையில இருக்கு. அப்படி பார்த்தா நீ என்னோட செருப்புல இருக்கிற தூசிக்கு கூட ஈடாக மாட்ட. இப்ப அவ கொண்டு போய் வச்ச கேக்க கட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டா.
அந்த கேக்க பாத்துட்டு யார் இந்த கேக்க வாங்கிட்டு வந்து வச்சதுன்னு பத்மா ஆண்டி கண்டிப்பா கேப்பாங்கல்ல. அப்போ அந்த பிச்சைக்காரி தானே கண்டிப்பா தெரிய வரும். அப்புறம் நாம என்னமா பண்ணணும்? அந்த பட்டிக்காடு இன்னும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு பத்மா ஆண்டிக்கு தெரிஞ்சாலே அப்புறம் ஆண்டி கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த கேக் அப்படி இருக்கிறத பார்த்தா நாம திட்டினதுனாலதான் கேக்க இவ இப்படி பண்ணிருக்கான்னு நினைச்சு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டாங்க. நான் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணமே என் ஃபேமிலி தான். என் ஹஸ்பண்ட், என் சன்ஸ் வசந்த், விஸ்வா, இவங்க 3 பேரும் தான் என்னோட பில்லர், பேக் போன் எல்லாமே. ஆனாலும் எங்க 4 பேருக்குமே பிடிச்ச ஒருத்தி இருக்கான்னா அது எங்க வீட்டு பிரின்சஸ் சுபாஷினி தான். அன்பு, இங்க நிக்கிறதுக்கே பயமா இருக்கு. அந்த அம்மா மறுபடியும் உன்னை பார்த்தா என்ன சொல்லணும்னு நினைச்சு இப்பவே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. கேக் வெட்டின அடுத்த செகண்டே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். போறப்போ சுபாக்கு இந்த கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். இது வேற இருக்கா? இதை எப்படி அந்த அம்மாக்கு தெரியாம குடுக்கறதுன்னு தெரியலையே. கேக் வெட்டினதுக்கு அப்புறம் சுபாவை தனியா கூட்டிட்டு வா. சுபா எப்படின்னு தனியா வருவா. இந்த கிஃப்ட மட்டும் அவகிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். சரி. சுபா, என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? நீ தானே கேக்க வாங்கி வச்ச. ஆமாத்த. உன்னை நம்பி ஒரு வேலையை சொன்ன பாரு. என்ன சொல்லணும்? கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தெரியாது உனக்கு? ஒரு கேக்க வாங்கி பத்திரமா வச்சுக்க தெரியல. உன்னை வச்சுக்கிட்டு என்ன அன்பு? அம்மா, கௌசல்யா அந்த கேக்க வாங்கி வைக்கலாமா? கௌசல்யா, என்ன அன்பு, எப்படி இப்படி ஆச்சு? அதான் எனக்கும் தெரியல. நான் பத்திரமா தான் கேக்க கொண்டு போய் வச்சேன். ஆனா யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. கௌசல்யா வாங்கி வைக்கலன்னா அப்புறம் கேக்க வாங்கி வச்சது யாரு? யார் வாங்கி வச்சான்னு சொல்லு வசந்த். அம்மா, அன்பரசிதாம்மா. இன்னும் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இன்னும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போலியா? என்ன பழி வாங்குறதா நினைச்சு இவ்வளவு கேவலமான வேலைய பார்த்து வச்சிருக்கல? இல்ல மேடம். அம்மா, அன்பரசி இப்படி பண்ணிருக்க சான்ஸே இல்லம்மா. விஸ்வா, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதுவுமே தெரியாது.
அவளை நான் அப்பவே வீட்டை விட்டு வெளியில போ சொல்லிட்டேன். அந்த கோபத்துல என்ன பழி வாங்குறதா நினைச்சு இந்த அல்ப காரியத்தை பண்ணி வச்சிருக்கான். ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ மேடம். கௌசல்யா. அத்தை, நம்ம சுபாவோட அன்பரசி பேசிட்டு இருக்கா. போய் முதல்ல இங்க இருந்து அவளை வெளியில அனுப்பு. சுபாக்கு யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு கூட தெரியல. போ. சரிங்க அத்தை. பையன் என்னடானா அன்பரசி பேரை கேட்டாலே உருகுறான். அம்மா அன்பரசியை கண்டாலே ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. இது எங்க போய் முடிய போதோ. வாங்க வாங்க வாங்க. ஓ, நைஸ் டு மீட் யூ. நல்லா இருக்கேங்க. நீங்க சீக்கிரம் வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்படிதான் நாங்களும் நினைச்சோம். சந்திராவுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, அது முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா, பாட்டியும் அப்பாவுமே வந்துட்டாங்க. நீ எப்பதான் பத்மா ஆண்டி கிட்ட எங்க மேரேஜ் பத்தி பேச போற? அவங்க 2 பேரும் வரணும்னு தான் நான் இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு? நான் தனியா பத்மா கிட்ட கேட்டா கூட பத்மா ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்ணுவா. ஆனா அவ மதிக்கிற உங்க பாட்டி முன்னாடி உங்க அப்பா முன்னாடி வச்சு கேட்டா அவளால அவாய்ட் பண்ண முடியாம ஒத்துக்குவா. அத எப்படிமா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? பத்மாவுக்கு உங்க பாட்டி மேலயும் அப்பா மேலயும் மரியாதையும் பாசமும் ரொம்ப அதிகம். ஏதோ ஒண்ணு, ஆனா கொஞ்சம் சீக்கிரம் பேசுமா. பேசுறேன்டி, அவசரப்படாத, வெயிட் பண்ணு. ஜானகி மேடம், என்ன சாப்பிடுறீங்க? என்னன்னு தெரியல, கொஞ்சம் தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி சாப்பிட்டா சரியாயிடும். காஃபி தானே, ஒரு நிமிஷம் இருங்க. கௌசல். ஜானகி மேடம், யார தேடுறீங்க? இல்ல, அன்பரசி உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தா. அதான் அவளை எங்கன்னு பாக்குறேன். என்னம்மா கேவலமான ஒரு பேங்கிள்ஸ போட்டிருக்க? நான் உனக்கு பிளாட்டினத்துல பேங்கிள் வாங்கி கொடுத்தா நீ இப்படி பிளாட்ஃபார்ம்ல விக்கிறவங்க கிட்ட வாங்கி போட்ட மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருக்க. யார் இதை கொடுத்தா? அன்பரசி, உன் கையால ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரிங்க மேடம். ஏண்டி, அந்த வேலைக்காரிய பார்த்தாலே உங்க அப்பாவுக்கும் அந்த கிழவிக்கும் எங்க இருந்துதான் பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ. அப்படி நடிச்சு அவங்கள வசியம் பண்ணி வச்சிருக்காமா. அவளை சும்மாவே விடக்கூடாது.
காஃபி ரொம்ப பிரமாதம். ஆமா, சூப்பர் காஃபி. அன்பரசி போட்ட காஃபி மட்டும் இல்ல, அன்பரசியே சூப்பர் தான். அவள மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறது இந்த காலத்துல அபூர்வம். என்ன ஒரு அடக்கம், பெரியவங்க கிட்ட மரியாதை, எதுலயும் எடுத்தறிஞ்சு பேசாத குணம். தெரியாதவங்க கிட்ட கூட ரொம்ப பாசமா பழகுற விதம்னு இப்படி அன்பரசியை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அன்பரசி, இங்க வா, இங்க வந்து உட்காரு. படிப்பு, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் அன்பரசி ஃபர்ஸ்ட் தான். நேத்து நடந்த யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ல 5000 மீட்டர் ரன்னிங்ல கோல்டு மெடல் வாங்கினா. உங்க ஃபேமிலி போட்டோக்குள்ள இவ வந்து நின்னதே உங்க ஃபேமிலிக்குள்ள வரதுக்காக தான். பாவம், இது தெரியாம நீங்க அனன்யாவை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஒரு பொண்ணை பார்த்துதான் விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்கல்ல. கரெக்ட் தான் நீங்க சொன்னது, ஆனா அது நடக்காது. ஏன்னா இந்த வேலைக்காரி தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. எங்களை அசிங்கப்படுத்தின மாதிரி இனி யாரையும் மாப்பிள்ளை பார்க்க வர சொல்லி அசிங்கப்படுத்திடாதீங்க. ஏன்னா அந்த வேலைக்காரி தான் உன் மருமகன்.